ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஜிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்படின்னா என்ன, ஸோ அந்த எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம A to Z டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் லேப்டாப்லேயே என்ன கேட்டால் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ லேப்டாப்பில் போயிட்டு உங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள், ssc.nic.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இதை டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அப்படி லோட் ஆகி வந்த பேஜில் வந்து ஸோ இந்த ரைட் சைடு பாருங்கள். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே லாகின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த லாகின்னு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ லாகின் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, ஸோ அதுக்கப்புறம் இங்கே கேப்சா காட்டும். ஸோ இதை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தவங்க இந்த மாதிரி பண்ணோம். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்சிக்கு வரேன், நான் எஸ்எஸ்சிக்கே புதுசு, நான் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே கீழே நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த நியூ யூசரில் போயிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்னொரு பேஜ் லோட் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், நீங்கள் ஸ்கூலிங் எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அதுக்கப்புறம் அது ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லாகின் ஐடி, அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே யூசர் நேம், இந்த பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா போட்டிங்கன்னா இந்த லாகின் ஆப்ஷன் காட்டும். ஸோ லாகின் கொடுத்தோடனே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வர பேஜில் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதா சிஹெச்எஸ்எல். இது என்னென்னா லேட்டஸ்ட்டாக எந்த எக்ஸாம் வந்திருக்கோ எஸ்எஸ்சிலேருந்து அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஆர்டரில் அப்படியே இருக்கும். ஸோ இப்போதைக்கு சிஹெச்எஸ்எல் தான் ரீசெண்டாக வந்துச்சு. அதனால் சிஹெச்எஸ்எல் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ சிஹெச்எஸ்எல்லை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்ன இருக்கும்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 15 தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரே ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், இந்த 15 தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15ல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் சென்டர் எந்த இடத்துல நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படிங்கிறது தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கீழே எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்ஆர் அப்படிங்கிற சதர்ன் ரீஜன். ஸோ சதர்ன் ரீஜனில் ஸோ நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி, ஸோ இந்த ஏரியாலாம் நமக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் சென்டர் வெள்ளூர் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் சென்டர் வந்து இதிலே தான் காட்டுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சதர்ன் ரீஜன் கொடுத்தனால ஸோ செகண்ட் நான் சென்னை கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ இங்கே பக்கத்தில் மதுரை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துடணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டைப்பிங் டெஸ்ட்டு. ஸோ சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. டைப்பிங் வந்து பார்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். ஸோ இதில் வந்து எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் அப்படின்னா இல்லை ஹிந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுலேருந்து மோஸ்ட்டாக எல்லாருமே இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் தான் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து பயாலஜி, அதாவது மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சயின்ஸ் வித் மேக்ஸு, நம்ம பயோமேக்ஸ் குரூப் சொல்லுவோம்ல, ஸோ அந்த குரூப்பில் படிச்சிருக்குமா இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஸோ படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இன் சிஏஜி ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கிறதுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷன். அதாவது என்ன படிச்சிருக்கணும்னா, மேக்ஸ் வித்து சயின்ஸ் அந்த குரூப்பில் படிச்சிருக்கணும். ஸோ இது கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா உங்களுக்கு அப்ளை ஆகுமான்னு கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ நான் வந்து இல்லை, ஸோ நான் நோ கொடுத்துட்டேன். ஸோ அப்படி ஸோ நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த காலம் இது எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக கீழே வந்துடலாம். ஸோ கீழே வந்ததுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு இல்லைனா கொடுத்துருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை, ஸோ நோ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது டபுள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை 12th வரைக்கும் முடிச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு ஹையஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் வந்து நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன்.
ஸோ நான் வந்து என்ன கொடுப்பேன்னா, ஸோ இங்கே விஇன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் விஇ கொடுத்துருவேன். ஸோ அதில் அது கொடுத்துரும். ஸோ இது வந்து ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ செகண்ட் கொடுத்துருக்கிறது என்னென்னா குவாலிஃபைங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ ஸோ அந்த டிகிரி இதில் அந்த டிகிரியோ இல்லை அந்த 12th ஸ்டாண்டர்டோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அது குவாலிஃபை பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணவே வந்திருப்போம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், 12th இருக்கும், இல்லை ஈக்குவலன் டு 12th இருக்கும். மோஸ்ட்டாக 12th தான் முடிச்சிருப்போம். ஸோ 12th கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, பாஸா அப்பியரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் பாஸாக கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாசிங் இயர் கேட்குறாங்க. ஸோ பாசிங் இயர் வந்து ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக நான் கொடுத்துக்கிறேன் 2017 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இயரோ கரெக்டான இயர் கொடுத்துருக்கேங்க. ஸோ எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன். ஸோ எல்லாருமே தமிழ்நாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லாருமே எதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த மற்ற இதில் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமோட ரோல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா சிஜிபிஏ கொடுக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பர்சன்டேஜே கொடுங்க. ஸோ பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிலனா நானே சொல்கிறேன். ஸோ உங்களோட டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் 12th வந்து 1200 எழுதுனீங்கன்னா 1200 கீழே. ஸோ மேலே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 980 அப்படின்னா 980 டிவைடட் பை 1200 இன்ட்டு 100. ஸோ இதான் உங்களோட பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறது மேலே, எவ்வளோ மார்க்குக்கு டோட்டல் எக்ஸாம் அப்படிங்கிறது கீழே. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை வேறு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் உங்களை ரெஃபர் பண்ணலாமா, ஸோ அதுக்கு வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இது நீங்கள் நோ கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் எஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஆல்ரெடி ஃபில்லாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரிக்கு வரோம். ஸோ இந்த கேட்டகரி என்ன அப்படின்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறது எந்த இடத்துல அப்படின்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சைன் அப்லோட் பண்ணுறதுன்னு தான். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது வேணும்னா கேளுங்க, நான் அதை கூட ஒரு தனி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதாவது அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்து முக்கியமானது என்னென்னா ஃபோட்டோவோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவோட சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி சைனுக்கு வந்து சைஸ் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ணிடுங்க. ஸோ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து September 6, 2022 இந்த டேட்டுக்கு அடுத்து எடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்ன்னு தான் கொடுக்கணும், நோன்னு சொன்னால் அதை அக்செப்டே பண்ணிக்காது. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து September 6, 2022க்கு அப்புறம் எடுத்தது அப்படிங்கிறதுக்கான அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து இந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு இங்கே ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரிவ்யூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக என்னால் கிளிக் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்குல்ல இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் நிறைய ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் போட்டு ஸோ நான் ஸ்டார் போட்டு எல்லா ஃபீல்டுமே ஃபில் பண்ணல. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு தடவை தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது ஃபில் பண்ணிட்டேன்னா ஸோ நான் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால் நான் அதை ஃபில் பண்ணல. பட் நான் நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்கிறேன். ஸோ அது ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் போகும். அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு திரும்ப வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அது க்ளோஸ், நீங்கள் பேமெண்ட்டுக்கு போகிறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இப்போயே பே பண்ணிக்கலாம், இல்லை இந்த டேட் முடிகிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன். க்ளோஸ் கூட பண்ண தேவை, நான் ஹோம் பேஜுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் அப்போ நான் பண்ணல, நான் அப்புறமா என்கிட்ட அந்த டைம் கார்டு இல்லை என்கிட்ட, இல்லைனா அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து அப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு அப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். உங்களோட டேஷ்போர்டில் CHSL எக்ஸாம் கீழே பேமெண்ட்னு காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் டேரெக்டாக போயிட்டு
அது வந்து பேமெண்ட் இது பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி சில டைம் பேமெண்ட் வந்து கரெக்டாக எடுக்காமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு வராது, ஏன்னா நான் பேமெண்ட் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் இன்னும் நான் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இது வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிஜிஎலுக்கு பேமெண்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணுற பாருங்களேன், என்னோட சிஜிஎல் அப்ளிகேஷன். ஸோ இதில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணால் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வரும். பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைட் கார்னரில் இருக்குல்ல, எனக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் கவர் பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, சில அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா, இல்லை ஃபோட்டோவில் வந்து எப்படி இது பண்ணணும், ஃபோட்டோ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.